வீட்டுக்கு சார்ஜர் கேட்டு வந்த வன்ராஜ்ங்கிற ஒருத்தன் அந்த வீட்டு பொண்ணுக்கு சூனியம் வச்சு அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறான். அதுல இருந்து அந்த பொண்ணு அவன் சொல்றதை மட்டும் தான் கேட்கறா. அவன் இல்லாம அவளால எதுவுமே பண்ண முடியாது. எதுக்காக இவன் அந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சான், அவங்க கிட்ட இருந்து அவங்களோட பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படம் சைத்தான். படத்தை ஓபன் பண்ணா கபீரும் அவனோட ரெண்டாவது பையன் துருவும் அவனோட முதல் பொண்ணு ஜான்வியை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த குட்டி பையலுக்கு பாட்டு பாடி அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவனோட பொழுதுபோக்கே. கார்ல கூட உட்காந்து பையன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க அப்பா பொண்ணை காணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அங்க பார்த்தா அவ ஒருத்தன் கூட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு கட்டி பிடிச்சு வெளியே அனுப்பி வச்சுட்டு இன்னொருத்தன் கூட பைக்ல ஏறி கிளம்ப பாக்குறா. இவ கடைசி வரையும் நம்மள பார்க்க மாட்டா போலன்னு கபீர் ஹெவியா ஹார்ன் அடிக்க அப்பதான் அவ இவங்க வந்திருக்கிறதையே கவனிக்கிறா. திடீர்னு சர்ப்ரைஸா வந்திருக்காங்களா, அதான் அவ கவனிக்கல. யாரு பாப்பா அந்த பசங்கன்னு அப்பா கேட்க அவ அதுக்கு பதில் சொல்லாம எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு பேச்ச மாத்திடுறா. அதான் போன வாரமே என் காடை சுரண்டி எல்லாத்தையும் வாங்கிட்டியே, இன்னும் என்னன்னு கேட்க அதான் உங்கள்கிட்ட சொன்னேன்லப்பா, அடுத்த வாரம் எங்க கேங் எல்லாரும் லடாக் போறோம், அதுக்கு ஜெர்கின் வாங்கணும்னு சொல்றா. ஆனா இவனுக்கு ஜான்வி அந்த பசங்களும் இருக்க கேங்கோட அனுப்புறதுக்கு அரை மனசுதான். இருந்தாலும் ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதால அவனும் ஓகே சொல்லிடுறான். ஆனா ஜான்வியோட அம்மா ஜோதி அவளை அனுப்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறா. இப்படிதான் போன தடவை ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். ஆனா அங்க போயிட்டு ஒரு கால் கூட பண்ணாம போன்ல சார்ஜ் இல்ல, பாஸ்வேர்டே மறந்துட்டேன்லாம் கதை சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் உன்னை அனுப்பவே தோண மாட்டேதுன்னு சொல்றா. இருந்தாலும் அவ ஆசைப்பட்டதால அவளை லைவ் லொகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வர சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அவளும் வேற வழி இல்லாம அதுக்கு ஓகே சொல்றா. சரி இந்த வாரம் வீக்கெண்டுங்கனால இப்ப எங்கேயாவது வெளில போலாம்னு ஊர்ல இருக்க அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க. அப்ப போற வழியில ஏதாவது சாப்பிட்டு போவோம்னு ஒரு ஹோட்டலுக்கு போக அங்க டீ கேட்டா முதல்ல டோக்கன் வாங்கணும்னு சொல்றாங்க. அங்க கவுண்டருக்கு போனா 20 ரூபா டீக்கு 500 ரூபா நோட்டை நீட்டுறான். சாப்பிட்டு மொத்தமா காசு கொடுத்துக்கலான்னு பார்த்தா டீக்கு டோக்கன் வாங்கி ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. கடைக்காரன் சில்லறையும் இல்ல ஆன்லைன் பேமெண்ட்டும் இல்லைன்னு சொல்ல இவன் டீயே வேணாம்னு வந்து சாப்பிட உட்காந்துடுறான். அப்ப இது எல்லாத்தையும் கவுண்டர்ல பாத்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஆளு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான்னு அவனை கூப்பிட்டு அவங்க கூட உட்கார சொல்றாங்க. அவனும் அவங்க கூட சேர்ந்து உட்கார கபீர் அவனோட குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அவனும் அவனை வன்ராஜன் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு போன்ல இருக்க அவன் பொண்டாட்டியோட போட்டோவை காட்டி இவ தான் என் பொண்டாட்டின்னு அவளையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். ஜான்விக்கு டீயோட ஸ்மெல்லு பிடிக்காததால அவ வன்ராஜ் கிட்ட டீயை நகர்த்திக்க சொல்ல அவனும் சாரிமான அதை நகர்த்திக்கிறான். எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப கபீருக்கு ஒரு கால் வருது. அவன் போன் எடுத்துக்கிட்டு எஞ்சி போயிடுறான். அப்ப ஜான்வி நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்ல அவன் நமக்கு பிரெட் போதும்பா, நீங்க வேணா ஸ்வீட் சாப்பிடுங்களேன்னு அவன் எடுத்துட்டு வந்த லட்டை கொடுக்குறான். அதை சாப்பிட அக்காவும் தம்பியும் அடிச்சு பிடிச்சி கடைசியா ஜான்வி மட்டும் அதை மொத்தமா சாப்பிட அவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. முழுசா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜான்வி மொத்தமா அவன் கூட கனெக்ட் ஆயிடுறா. அப்ப போன் பேசிட்டு வந்த கபீர் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் சமையல்காரனுக்கு பைக்ல போறப்ப சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதனால அவனால வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்ல ஜோதிக்கு அப்ப இங்கேயும் நான் தான் சமைக்கணுமான்னு சலிப்பாயிடுது. அப்ப ஜான்வி டிஃபன் எல்லாம் ஆயிலா இருக்கிறதால எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்க ஜான்வி சாப்பிடுமான்னு வன்ராஜ் சொல்ல அவ உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்றா. சாப்பிட்டு முடிச்சோடனே ஜான்வி நம்ம கிளம்புவோம்னு எஞ்சி காருக்கு போக இவளுக்கு என்னாச்சு புதுசா பண்ணிட்டு இருக்கான்னு வன்ராஜுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பும் போது அப்பாவும் பையனும் வெளில ஒரு கடையில ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஜோதியும் ஒரு பக்கம் போன்ல பேசிட்டு இருக்க அப்ப அவங்களுக்கு தெரியாம அந்த கேப்ல கார் கிட்ட வந்த வன்ராஜ் ஜான்வி கிட்ட ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து இதை ஃபார்ம் ஹவுஸ் போனோம்னு மறக்காம சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர எல்லாரும் பேக் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஜான்வி அவன் கொடுத்த மொத்த பிஸ்கெட்டையும் காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இறங்குறா. வீட்டுக்கு வந்த எல்லாரும் ட்ரெஸ் கூட மாத்தாம பின்னாடி இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து ஒருத்தரை தள்ளி விட்டு ஜாலியா விளையாடுறாங்க. அதுல ஜோதியோட போன் முழுசா நனைஞ்சதால அவ ஸ்விம்மிங் பூல்ல இருந்து உள்ள வந்து அவளோட போனை அரிசி டப்பாக்குள்ள வைக்கிறா. ட்ரெஸ் மாத்திட்டு மேல வந்து தலை தொடச்சிக்கிட்டு இருக்க வாசல்ல பார்த்தா இந்த வன்ராஜ் வந்து நின்னுட்டு இருக்கான். அதை உடனே கீழே வந்து கபீர் கிட்ட சொல்ல அவனும் என்னன்னு பாக்குறதுக்காக கிளம்புறான். ஆனா இவன் போறதுக்குள்ளே அவன் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஜான்வி தான் அவன் வெளில நின்னுட்டு இருந்ததை பார்த்துட்டு உள்ள அழைச்சிட்டு வந்ததா சொல்றான். என் பொண்ணுக்கு அவசரமா கால் பண்ணணும், ஆனா போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, அப்பதான் உங்க ஒய்ஃப் மேல நிக்கிறத பார்த்துட்டு இங்க வந்ததா சொல்றான். கபீரும் இவன் வந்துட்டானே என்ன வேற வழி இல்லாம அவனுக்கு சார்ஜர் கொடுத்துட்டு ஜான்வியை மேல வந்து ட்ரெஸ் மாத்திக்க சொல்லி வர சொல்லிட்டு அவன் மேல போறான். ஆனா ஜான்வி அங்கேயே நின்றுட்டு இருக்கா. ஜான்வி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாமான்னு இவன் சொல்ல அதுக்கப்புறம் தான் அவன் ட்ரெஸ் மாத்தவே போறா. சரி வந்தவனுக்கு ஏதாவது டீ காஃபி போடுவோமேன்னு ஜோதி கிச்சன் பக்கம் போக இவன் எனக்கு தேன் போட்டு பிளாக் டீ கொடுங்கன்னு உரிமையோட கேட்கறான். சரின்னு அவளும் டீ போட்டு கொடுத்துட்டு மேல வந்தவ இவனுக்கு எப்படிங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் தெரியும்னு கபீர் கிட்ட கேட்கறா. ஆமால இவனுக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சவன் நீ எதுக்கும் நம்ம கிட்ட இருக்க முக்கியமான பொருள் எல்லாத்தையும் லாக் பண்ணி வை, நான் போய் அவனை இங்க இருந்து கிளம்ப சொல்றேன்னு சொல்றான். ஆனா அவன் கீழே போறதுக்கு முன்னாடியே அங்க ஏற்கனவே வன்ராஜ் ஜான்வியை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். என்னம்மா உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு இவன் கேட்க அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுல இருந்து அவன் கூட லடாக் போற வரையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிடுறா. ஓ லடாக் போறீங்களா, அவங்க போவாங்க ஆனா நீ போக முடியாது, ஏன்னா நீ தான் என் கூட என்னோட வீட்டுக்கு வந்துருவேல அப்படின்னு சொல்றான். என் கூட வரேன்னு சொல்லுன்னு அவளை சொல்ல அவளும் சொல்ல வரா. ஆனா அப்ப கரெக்டா அவனோட தம்பி அங்க வந்துடுறான். அவளை வாடி விளையாட போலாம் வெளில ஊஞ்சல் ஆடலாம்னு தொல்லை பண்ண உன் தம்பிக்கு இனிமே விளையாடணுங்கிற ஆசையே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அவன் கூட போய் விளையாடிட்டு வாணிவன் அனுப்பி வைக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு தம்பியோட சத்தம் கேக்குது. என்னடான்னு ஓடி வந்து கொல்ல பக்கம் பார்த்தா அவனை ஊஞ்சல்ல உட்கார வச்சு அது மேல ஏறி நின்று வெறித்தனமா ஆட்டிட்டு இருக்கா. அதை பார்த்தா கபீர் வந்து ஊஞ்சலை மெதுவா நிறுத்த அவ ஆட்டின ஆட்டுல தம்பிக்கு மயக்கமே வந்துருது. உனக்கு என்னதாமா ஆச்சுன்னு அப்பா பொண்ணை திட்ட அவளுக்கு இது எப்படி ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பா வன்ராஜ்
வன்ராஜ் ஜான்வியை அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல அவளும் அவ செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்கறா. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உட்கார்றாங்க. அப்பையும் அக்காவும் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமே உட்காந்துருக்காங்க. சரி சரி நடந்ததை விடுங்க, இதுல ஊன் தப்பு எதுவும் இல்லமான்னு கபீர் சொல்ல, ஆமா தப்பு அவங்க மேல இல்ல உங்க மேலதான், பசங்களை எப்படி வளர்க்கணும்னு உங்க 2 பேருக்குமே தெரியலன்னு சொல்றான். பையனை மேல அனுப்பிவிட்ட கபீர், நீங்க தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்றான். அவ லடாக் போற விஷயத்தை இவன் சொல்றான். நீ எதுக்கு ஜான்வி வெளியாட்கள்கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு அம்மா கேட்க, எனக்கு தெரியலமா, அவர் கேட்டாரு நான் சொன்னேன், எனக்கு என்னமா அவர் சொல்றதெல்லாம் நான் செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்றா. வன்ராஜும் ஆமாப்பா உங்க பொண்ணு கரெக்டா தான் சொல்லுதுன்னு சொல்றான். நீங்க வேணா டெமோ பாருங்களேன்னு சொன்னவன், ஜான்வி உன் ஆளுக்கு கால் பண்ணி அவனை பிரேக்கப் பண்றதா சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணுன்னு சொல்ல, அவளும் உடனே அவனுக்கு கால் பண்ணி இதோட எல்லாம் முடிஞ்சது பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவன் நம்பரை பிளாக் பண்ணிடுறான். இங்க என்ன நடக்குதுன்னு அம்மா அப்பா 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. கபீர் வன்ராஜ் கிட்ட நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, அவன் நான் வந்த வேலை முடியாம இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன்னு தெனாவட்டா சொல்றான். இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு அவனை தரன்னு வெளில இழுத்துட்டு போக, ஜான்வி உன் அப்பாவை தடுத்து நிறுத்துன்னு வன்ராஜ் சொல்றான். உடனே ஏஞ்சி வந்த ஜான்வி அவர் இங்கேதான் இருப்பாரு எங்கேயும் போக மாட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவை தள்ளி விட்டுடுறா. அதுல அம்மா அப்பா 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. என்னையா பண்ணி வச்சிருக்க, என் பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கபீர் கேட்க, அவன் அவங்க பொண்ணுக்கு சூனியம் வச்சிருக்கான், அவன் இனிமே ஏன் கண்ட்ரோல்னு கேஷுவலா சொல்றான். அதை கேட்டு பெத்தவங்க 2 பேரும் ஆடி போயிடுறாங்க. ஹோட்டல்ல ஜான்விக்கு இவன் லட்டு கொடுத்தான்ல அதுலதான் செய்வன வச்சிருந்திருக்கான். என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கேன்னு கபீர் அவனை கத்த, சொன்னா நம்ப மாட்டீங்களே அப்படின்னு ஜான்வியை கூப்பிட்டுவன். ஸ்கூல்ல டீச்சர்லாம் பசங்களை தூக்கம் வராம இருக்க உட்கார்ந்து எந்திரிக்க சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியே அவளை உட்காரு எந்திரின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கான். அவளும் அவன் என்னென்ன சொல்றானோ அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. ஏன்டா அப்படி பண்ற, உனக்கு என்னதான் வேணும்னு ஜோதி கேட்க, அவன் முதல்ல வீட்டுல இருக்க எல்லாரோட போனையும் வாங்கி ஜான்வி கையாலேயே உடைக்க வைக்கிறான். அதோட வீட்டுல இருக்க வைஃபை கனெக்ஷனையும் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஜான்வியை உள்ள போய் டீ தூள் எடுத்துட்டு வர சொல்ல, அவளும் உடனே போய் எடுத்துட்டு வரா. உங்க பொண்ணு டீ ஸ்மெல் பிடிக்காதுன்னு தானே சொன்னா, இப்ப பாருங்க அப்படின்னு அவளை டீ தூள் எடுத்து திங்க சொல்றான். அவ டீ தூளை பிரியாணி திங்கிற மாதிரி அள்ளி தின்னுட்டு இருக்கா. அவளை என்னதான்டா பண்ணி வச்ச, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க, அவன் நீங்க உங்க பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க நான் கிளம்பிடுறேன்னு கேஷுவலா சொல்றான். அப்ப மேல இருந்த அவங்க பையன் என்ன யாரையும் காணும்னு கீழே பார்க்க வரான். அப்ப வன்ராஜோட காலம் அமுக்கிட்டு இருந்த ஜான்வி கொஞ்சம் அழுத்தி அமுக்க அதுல வன்ராஜ் கடுப்பாகி அவளை எட்டி மிதிச்சிடுறான். அதை பார்த்து காண்டான ஜான்வியோட அப்பா இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு அவனை போட்டு அடிக்கிறான். உடனே அவன் ஜான்வி கிட்ட உன் தம்பியோட மண்டைய உடனே சொல்ல, பொசுக்குன்னு பக்கத்துல இருந்த தம்பி அவன் சொன்னதுக்காக அவன் மண்டையிலேயே ஒரு போடு போட்டுடுறான். அதுல அவன் மயங்கி விழுந்து ரத்தம் பொலன்னு ஊத்த ஆரம்பிச்சிடுது. அப்ப 2 போலீஸ்காரங்க வெளில இருந்து பெல் அடிக்கிறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. அதனால உடனே உள்ள கிளம்பி வர அங்க வன்ராஜ் கபீர் ஜோதி 3 பேரும் கேஷுவலா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், காதுல விழலையான்னு கேட்க, சாரி சார் பாட்டு கேட்டுட்டு இருந்ததுல காதுல விழுந்திருக்காதுன்னு கபீர் சொல்றான். போலீஸ்காரன் வன்ராஜை பார்த்துட்டு அவன் யாருன்னு கேட்க, கபீர் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். வன்ராஜ் மூஞ்சில லைட்டா காயம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, அவன் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சார், அந்த செலிப்ரேஷன்ல என் ஃப்ரெண்டு என்ன செல்லமா அடிச்சதுல கொஞ்சம் பலமா அடி விழுந்துட்டுன்னு மலிப்பிடுறான். என்ன சார் என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு போலீஸ் கிட்ட கேட்க, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஜோதிங்கிற நம்பர்ல இருந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு மிஸ்டு கால் வந்ததா சொல்றாங்க. அதை கேட்ட வன்ராஜ் இன்னும் ஏதோ ஒரு போன் வெளில தான் இருக்குன்னு ஜோதி மேல செம காண்டாயிடுறான். ஸ்விம்மிங் பூல்ல நனைஞ்சதால ஒரு போன் அரிசி டப்பாக்குள்ள வச்சால அந்த போன்ல இருந்தா கால் போயிருக்கு. ஜோதி நான் அப்படி எதுவும் பண்ணலையேன்னு சொல்றா. போலீஸ்காரன் அவளோட போனுக்கு கால் பண்றான். அது ரிங் போகுது. அடா இப்பதாங்க ஞாபகம் வருது, என் பையன் தான் அப்பப்ப இதை மாதிரி பண்ணிடுவான், அவன் தான் ஒளிய வச்சிருந்திருப்பான்னு சொன்னவ உள்ள வந்து போன் எடுக்க வரா. அங்க பார்த்தா ஜான்வி சிலிண்டரை திறந்து விட்டு அது மேல ஏறி உட்காந்து ஏதாவது பண்ணா மொத்தமா கொளுத்தி விட்டுருவேன்னு கையில தீப்பெட்டியோட உட்காந்துருக்கா. அதை பார்த்தோன்னா அம்மாக்காரிக்கு மொழி பிதுங்கி போயிடுது. அதனால அவகிட்ட எதுவும் பேசாம போனை மட்டும் எடுத்துக்கிட்டு அமைதியா வந்துடுறா. சாரி என் பையன் சின்ன பிள்ளைங்க அதனால தெரியாம பண்ணிட்டான்னு மன்னிப்பு கேட்கறாங்க. அவங்களும் சரி இனிமே இது மாதிரி ஆகாம பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. போலீஸ் 2 பேரும் வெளில போனோன்னா கரெக்டா அவன் பையனும் கீழே இறங்கி வரான். ஜோதி அவ பொண்ணை விட சொல்றா. இவன் ஜோதி கையாலேயே அந்த மிச்சம் இருந்த ஒரு போனையும் உடைச்சிட்டு ஜான்வியும் சிலிண்டர் கிட்ட இருந்து வர சொல்லிடுறான். கெஞ்சி கேட்கிறேன் எங்களை விட்டுடா, உனக்கு என்ன வேணுமோ தரேன் அப்படின்னு தப்பிச்சா போதுங்கிற பயத்துல வேணும்னா இந்த வீட்டை கூட எடுத்துக்கோன்னு சொல்ல அவனும் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றான். உடனே கபீரும் உள்ள வந்து வீட்டுல இருந்த காசு பணம் நகை நட்டு எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டு அதை அவன்கிட்ட வந்து கொடுக்குறான். வன்ராஜும் அதை வாங்கிக்கிட்டு அங்கே இருந்து கிளம்புறான். எப்பா சனியா ஒளிஞ்சாண்டான்னு கதவை சாத்திட்டு உள்ள வந்தா அவன் இல்லாததால ஜான்வி இன்னும் எதுவுமே பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்து பயந்து போனவங்க அவனை பிடிக்க ஓடுறாங்க. ஆனா அங்க பார்த்தா இவங்க கொடுத்த பேக்கை கொளுத்தி போட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். என்ன விலைக்கு வாங்கிடலான்னு நினைச்சீங்களோ, அதான்டா மனுஷங்களோட பிரச்சனையே. காசு வேணும்னு கடவுள் கிட்ட போய் வேண்டது, காசு வந்தோன்னா தான் கடவுள்னு நினைச்சுக்கிறது. ஆனா நான் அப்படி கிடையாது, ஏன்னா நான் மனுஷனே கிடையாது, நான் தான் கடவுள்னு சொல்றான். அதை கேட்டு இவனை எதுவுமே பண்ண முடியாது போலன்னு மிரண்டு போயிடுறாங்க. உள்ள வந்த வன்ராஜ் அங்க ஒரு போன் இருந்தது என்கிட்ட சொல்லலன்னு அவளையே அரைஞ்சுக்க சொல்றான். அவ அரன்னு அரைஞ்சுக்கிட்டதுல ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அவளை அதோடையும் விடல. அவனோட போனை கொடுத்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ண சொல்லி பாட்டை போட்டு ஆட்டத்தை போடுமான்னு அவளை மூச்சு திணற ஆட விடுறான். இதை பார்த்த 2 பேராலையும் எதுவுமே பண்ண முடியல. கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வருது. அதனால பையனையாவது போய் பார்ப்போமேன்னு கபீர் மேல போயிடுறான். இங்க ஜான்வி முடியாம இருக்கிறத பார்த்துட்டு அவளோட அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஆனா இவன் அதுக்கும் விட மாட்டான். உங்க அம்மா இன்னும் உன் பக்கத்துல வந்தா அவங்க கழுத்தறுத்து போட்டுன்னு இவன் சொல்ல அவளும் ஒண்ணும் பண்ண முடியாம மேல போயிடுறான்.
போயிடுறா. இங்க நான் அவன் தூங்க போறமா, என் பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா அவங்களை குத்தி போட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட ஆரம்பிக்கிறான். அந்த கேப்ல கபீர் கீழே எப்படியாவது போய் சிஸ்டத்துல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யாரையாவது கான்டாக்ட் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு முயற்சி பண்றான். அங்க அவன் பொண்ணு வந்தா குத்திடுவேன்னு தயாரா நிக்கிறா. அப்பயும் அவன் கீழே இறங்கி வர அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா கீழே இறங்காம இருக்கிறதுக்காக அப்படியே பயத்துல ட்ரௌசர்லயே சூச்சா போயிடுறான். அதனால அவனும் ஒண்ணும் பண்ண முடியாம திரும்ப மேல போயிடுறான். உடனே அவ அம்மா ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்காக அவளை கூப்பிடுறா. ஆனா வன்ராஜ் அவளை அங்கேயே ட்ரெஸ் மாத்த வைக்கிறான். இதை பார்த்து ஆத்திரமான ஜோதி ஜான்வி கையில இருந்த கத்தியை புடுங்கிட்டு வந்து இவனை கொல்ல பாக்குறா. அதை அவன் தடுக்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பொருள ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கேப்ல கபீர் ஜன்னல் வழியா வந்து ஏதாவது பண்ணுவோம்னு வரான். அங்க பார்த்தா ஜோதி வன்ராஜ் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஜான்வி அவங்க அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு வந்து அவங்கள தடுக்க பாக்குறான். ஜான்வி அவன் காலிலேயே கத்தி இறக்கிடுறா. இருந்தாலும் போராடி அவளை கட்டி போட்டுட்டு வன்ராஜ் வந்து அடிச்சு கொல்ல பாக்குறான். அப்ப அவன் ஜான்வியை சிரிக்க சொல்ல அவ கெக்க பக்கன்னு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இனிமே நான் சொல்ற வரையும் அவ சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான்னு இவன் சொல்றான். அதனால இவங்களால அவனை எதுவுமே பண்ண முடியல. இவங்க ரெண்டு பேரும் அவனை கொல்ல பார்த்ததால அதுல வெறியான வன்ராஜ் ஜான்வியோட கட்டை ஊத்து விட்டு அவன் தம்பி துருவ போய் குத்தி கொன்னுட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அவளை தடுக்க பாக்குறாங்க. அவ உடனே எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன காப்பாத்துங்கன்னு ஆக்டிங்க போட்டு அவங்கள ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு போயிடுறா. மொட்டை மாடிக்கு ஓடி வந்த தம்பிய ஜான்வி கத்தியால குத்தி கொல்ல பார்க்க கபீர் மேல ஏறி அவளை தடுக்க பாக்குறான். ஆனா அவ அவனோட கையிலேயே கத்தி இறக்கிடுறா. கத்தி இல்லாததால தம்பிய மேல இருந்து தள்ளி விட்டு கொல்ல பாக்குறா. கபீர் கீழே ஓடி வந்து வேகமா அவனை பிடிச்சிடலான்னு வரான். ஆனா அவன் அதுக்குள்ள வந்து கீழே விழுந்துடுறான். மேல இருந்து விழுந்தும் மண்டையில பலமா அடிதான் பட்டிருக்கு. இன்னும் உயிரோட தான் இருக்கான். நம்ம பையனையாவது எப்படியாவது காப்பாத்துவோம்னு யோசிச்ச அப்பாவும் அம்மாவும் வேற வழி இல்லாம ஜான்வியை அழைச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. சரி, அப்ப ரெண்டு பேரும் உங்க பொண்ணு ஜான்விய பகவான் வன்ராஜ் கிட்ட முழுமையா ஒப்படைக்கிறதா சொல்றான். அவங்களும் அவன் சொல்ற மாதிரியே சொல்றாங்க. ஏப்பா இதுக்குதான் இவ்வளவு பெரிய போராட்டம்னு வன்ராஜ் ஜான்வியை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கபீர் பையனை ஜோதி கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு இவன் சைக்கிள்லயே பொண்ணை தேடி அங்க இருந்து கிளம்புறான். சரி, இந்த ஜான்வியை அழைச்சிக்கிட்டு வன்ராஜ் எங்கடா போறான்னு பார்த்தா அவளை காட்டுக்குள்ள இருக்க ஒரு பாலடைஞ்ச கோவில் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வரான். அங்க பார்த்தா இவள மாதிரியே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. இவளை சேர்த்து மொத்தம் 108 பேர் இருக்காங்க. இவ இப்ப கிடைக்கிற வரைக்கும் இதுக்கு முன்னாடி கிடைச்ச இவங்க எல்லாரையும் இங்கதான் வச்சு இவங்களை கொடுமை பண்ணிட்டு இருந்திருக்கான். இங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல கபீர் சைக்கிள்லயே வேகமா ஒருத்தன் வீட்டுக்கு வரான். படத்தோட ஆரம்பத்துல கபீர் அவனோட சமையல்காரனுக்கு அடிபட்டு இருந்ததா சொல்லியிருந்தான்ல, அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். வீட்டுல வன்ராஜும் ஜோதியும் அடிச்சுக்கிட்டு இருந்த கேப்ல இவன் வன்ராஜோட போனையே எடுத்து இவனோட நம்பருக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு பக்கத்துல இருக்கவங்க யாராவது போனை பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணா அதை நோட் பண்ற ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அப்படிதான் ஹோட்டல்ல வன்ராஜ் அவன் பொண்டாட்டியை காட்டுறேன்னு போன் அன்லாக் பண்ணியிருந்தான்ல, அப்படி அவனோட பாஸ்வேர்ட் நோட் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்கான். இங்க அவனோட இடத்துக்கு வந்த வன்ராஜ் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு தயாராகி பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு தீக்குழியை சுத்தி நிக்க வைக்கிறான். ஒரு அண்டா நிறைய ஊசி குத்தின கருப்பு சூனிய பொம்மையையும் ஒரே ஒரு சிவப்பு பொம்மையும் வச்சிருந்தவன் கருப்பு பொம்மை எல்லாத்தையும் போட்ட உடனே எல்லாரும் தீக்குளிக்கிட்டே வரணும். சிவப்பு பொம்மையை போட்டோன்னு எல்லாரும் தீக்குள்ள குதிச்சு உங்களை சுதந்திரமாக்கிக்கங்கன்னு சொல்றான். இவன் இந்த 108 பேரையும் பலி கொடுத்தா அவனை யாராலையும் அழிக்க முடியாது, எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய கடவுளாகலாம்னு நினைக்கிறான். அவன் எல்லா பொம்மையும் போட்டு பொண்ணுங்க எல்லாரும் குளிக்கிட்ட வர நேரத்துல கபீர் கரெக்டா லொகேஷனை வச்சு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்க அவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறத பார்த்து இங்க என்னடா நடக்குதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த வன்ராஜோட ஆளுங்க அவனை அடிச்சு வன்ராஜோட காலடியிலேயே போட்டுடுறாங்க. இவனை இப்படியே விட்டா சும்மா இருக்க மாட்டான்னு நினைச்சவன் இவன் என் பக்கத்துல வந்தா இவனை உயிரோடய வச்சு கடிச்சு தின்னுடுங்கன்னு அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லிடுறான். இந்த சடங்கை இவன் பண்ணி முடிச்சுட்டா இப்ப இருக்கிற மாதிரி யாருக்கும் சூனியெல்லாம் வைக்க தேவையில்ல. இவன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு யாரையாவது பார்த்தாலே போதும் அவங்க இவனோட கண்ட்ரோலுக்கு வந்து இவன் சொல்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா மொத்த உலகமும் இவனோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இனிமே இந்த உலகம் ஏன் கையிலன்னு கத்துனவன் கடைசியா அந்த சிவப்பு பொம்மையை குழியில போட வரான். அப்ப கபீர் அங்க இருந்த ஒரு கட்டையை எடுத்து அவன் காலிலேயே அடிக்க அவன் வலி தாங்க முடியாம கத்துறான். அதுல அந்த ஆணி சொருகி இருந்த சிவப்பு பொம்மை கபீரோட கையில வந்து விழுக அதை வச்சே வன்ராஜோட வாயில விட்டு அவன் நாக்க குத்தி கிழிச்சிடுறான். அதுல அவன் பேச்சு வராம வலி தாங்க முடியாம அதனால அந்த பூஜையும் முடிக்க முடியாம கதற கபீர் அவன் வெட்டின வன்ராஜோட நாக்கு துண்டை நெருப்புலயே தூக்கி வீசிடுறான். உடனே அந்த பொண்ணுங்களாம் வேகமா ஓடி வந்து கபீரை கொல்ல பார்க்க அப்ப வன்ராஜோட குரல் கேக்குது. எப்படா அவனோட குரல் கேக்குதுன்னு பார்த்தா மேல துருவ் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக வந்திருந்தான்ல, அப்பதான் அவனோட ரெக்கார்டரை பார்த்தவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை கீழே எடுத்துட்டு வந்தவன் வன்ராஜ் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கான். அதுல தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிட்டு நான் உங்களை பழைய மாதிரி மாத்திரங்கிறத மட்டும் ஒன்னு சேர்த்து எடிட் பண்ணி வந்திருக்கான். கபீர் அதையே ரிப்பீட் மோட்ல போடுறான். அதை கேட்டு அந்த பொண்ணுங்களும் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு சுயநினைவே வருது. ஒரு வழியா அப்பாவும் பொண்ணும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்த கேப்ல வன்ராஜ் எங்கே எஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க கபீரை பார்க்க வந்த அந்த ஏரியா போலீஸ் அம்மா அவன் காப்பாத்தின பொண்ணுங்க எல்லாரையும் அவங்களோட வீட்லயே சேர்த்துட்டதா சொல்றாங்க. இதுல பாதி கேஸுக்கு மேல இந்த அம்மாவோட ஸ்டேஷன்ல தான் ஃபைல் ஆயிருந்திருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு தேடியும் கிடைக்கல. அதனால அவங்க பெத்தவங்களும் அவங்க பொண்ணு கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டான்னு முடிவே பண்ணி இருந்திருக்காங்க. அதனால இதை கண்டுபிடிச்சதுக்கு அவனுக்கு நன்றி சொல்றாங்க. சரி, அந்த வன்ராஜ் என்னன்னா அவனை பிடிச்சிட்டீங்களான்னு கேட்க தேடிக்கிட்டே இருக்கும், கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. கபீர் செத்து போன ஒரு எலியை எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு பங்குக்கு வரான். அங்க பார்த்தா அந்த வன்ராஜ் தாடியும் மீசையுமா நாரி போய் உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு சோறு தண்ணி கொடுக்காம இவ்வளவு நாள் இவனை இங்கதான் வச்சிருந்திருக்கான். நீ சக்திக்காக ஆசைப்பட்டு தான் இது எல்லாத்தையும் செஞ்ச. ஆனா தான் பசங்களுக்காக எந்த எல்லைக்கும் போய் போராடுற பெத்தவங்க சக்திக்கு முன்னாடி எந்த சக்தியும் பெருசு இல்ல, தாயை விட பெரிய கடவுளும் இங்க யாரும் இல்லைன்னு சொன்னவன் நாளைக்கு பாப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான்.
அப்படியே இதோட இந்த படமும் முடியுது.